ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னன்னா, ஒரு ஊர்ல ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்துட்டு வராரு. அவருக்கு ரொம்ப நாளாவே ஒரு சந்தேகம். இந்த உலகத்துல எல்லா உயிர்களையும் கடவுள் தான் படைச்சேன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அதுல என்னத்துக்கு பாகுபாடு பார்க்குறாங்க? சில பேர் மகிழ்ச்சியா வாழ்றாங்க, சில பேர் மகிழ்ச்சியே இல்லாம வாழ்றாங்க. இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? இந்த சந்தேகத்த யார்ட்ட கேட்கறது? அப்படின்னு அவருக்கு ரொம்ப நாளா தோணிட்டு இருக்கு. இத கடவுள்ட்ட கேட்டா தான் சரியான விடை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு மரத்தடியில. எப்பவாவது ஒரு நாள் கடவுள் கண்ணு முன்னாடி காட்சி கொடுத்தா இத கேட்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. இவர் இப்படி நினைச்சிட்டு இருக்கிற உடனே கடவுள் அவர் முன்னாடி வந்து நிக்கிறாரு. "உன்னுடைய சந்தேகம் என்ன?" அப்படின்னு கேட்குறாரு. இந்த விவசாயியோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு இன்ப அதிர்ச்சியில, "கடவுளே, உயிர்கள எல்லாம் மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு தானே நீங்க படைச்சீங்க. ஆனா யாருக்கும் நீங்க மகிழ்ச்சிய கொடுக்கறதா தெரியல" அப்படின்னு சொல்றாப்ல. இது கடவுள் சொன்னாரு, "மக்கள் என்கிட்ட எத கேட்குறாங்களோ, அத தான் என்னால கொடுக்க முடியும்" அப்படிங்கிறாரு. இவருக்கு ஒண்ணும் புரியல. இத கடவுள் புரிஞ்சுகிட்டு, "இதோ பார், நீ ஒரு நாள் என் கூடவே இரு. நீ இருக்கிறத மக்கள் கண்ணுக்கு தெரியாம நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட வருவர்கள் எல்லாம் என்னென்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத நீ கேட்டு புரிஞ்சுகிட்டு, உனக்கே பதில் கிடைக்கும்" அப்படின்னு சொல்றாரு. சரி வா அப்படின்னு கூட்டிட்டு மேலோகத்துக்கு கூட்டிட்டு போறாரு. பக்தர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரா வரிசையா வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல முதல்ல வந்தவரு, "என் வியாபாரத்துல எனக்கு 1,00,000 லாபம் வேணும்" அப்படின்னு வேண்டிக்கிறாரு. அடுத்தவங்க வராங்க, "எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்" அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. இன்னொருத்தர் வராரு, "இந்த தேர்தல்ல கண்டிப்பா நான் ஜெயிக்கணும்" அப்படின்னு வேண்டிக்கிறாரு. இன்னொருத்தர் வந்தவங்க, "எனக்கு நிறைய நகை வேணும்" அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஸ்கூல் பையன் வந்தான், "நான் பரீட்சையில பாஸ் ஆகணும்" அப்படின்னு வேண்டிக்கிறான். இது மாதிரி பல பேர் பக்கத்துல வேண்டிக்கிறத பார்த்துக்கிட்டு அவனுக்கு ஷாக் ஆயிட்டு யோசிச்சுட்டே நிற்கிறான் கூட. சில பேர் மனைவி கொடுமை தாங்க முடியலன்னு கூட சில பேர் ப்ரே பண்ணிக்கிறாங்க. சில பேர் அதிகாரி அழிய மாட்டாரா அப்படின்னு தொழிலாளி ப்ரே பண்ணிக்கிறதும் அவன் கண்ணுல பார்த்துக்கிட்டே நிற்கிறான். இப்படியே தான் எல்லாரும் கேட்டாங்களே தவிர, இயற்கை கொடுத்துருக்கிற இந்த வாழ்க்கைய யாருமே இனிமையாகவும், மகிழ்ச்சியாகவும், நிம்மதியாகவும் செலவழிக்க தோண மாட்டேங்குது இல்லையா? அப்படின்னு கடவுள் அவன்கிட்ட சொல்றாரு. அந்த மனிதனுக்கு பதில் கிடைச்சது. சரி, இந்த லைஃப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம தான் டிசைட் பண்ணணும். நம்ம யாருக்கிட்டயும் எதிர்பார்த்துட்டு இருக்க தேவையில்லன்னு சொல்லி கடவுள வணங்கிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. இதுதாங்க, இயற்கையின் நோக்கம் புரியாமலே வாழ்கிற வாழ்க்கை இருக்கே, அது நிம்மதியாவே இருக்காது. மகிழ்ச்சியாவும் இருக்காது. நமக்கு என்ன அமையணும்னு இருக்கோ அந்த லைஃப் தான் நமக்கு சிறப்பா இருக்கும். இருக்கிற ஒரு லைஃப நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துட்டு போயிடணும். நன்றி. தேங்க் யூ.